வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். பழைய சாதமும் மாவடுவும் அப்படின்னு ஒரு கதை. இது யார் சாப்பிட்றா அப்படின்னா எம்பெருமான் ரங்கன். அதாவது ரங்கநாதருக்கு இந்த பழைய சாதமும் மாவடுமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவத்தில் 3வது நாள் படைக்கப்படுகிறது. அது என்ன பழைய சாதம் மாவடு? நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் உணவு. இது ஒரு பெரிய சயின்ஸ். இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. மாவடு சாப்பிடுகின்ற பொழுது அந்த மாவடுவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய விதை பயங்கர துவப்பா இருக்கும். தோல் வியாதியை சரி செய்யக்கூடிய ஒன்று. இந்த 3வது நாள் உற்சவம் அப்படிங்கிற பொழுது ஜீயர் மடம்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு ரங்கநாதர் ஒரு நாள் செல்லுவார். அங்க போனோடனே அவருக்கு முன்னாடி ஒரு ஆள் உயர கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் முகத்தை திருத்தக்கூடிய சவர தொழிலாளி அந்த பெருமாளுக்கு முகசவரம் செய்து விடுவார். அந்த முகத்தை திருத்திய பிறகு அவருக்கு திருமஞ்சனங்கள் செய்யப்பட்டு அந்த தொழிலாளிக்கு மரியாதைகள் செய்யப்படும். அதற்கு பிறகு பழைய சாதமும் மாவடுவும் அங்கே பிரசாதமாக அவருக்கு படைக்கப்படும். ஏன் பெருமாளுக்கு மாவடுவும் பழைய சாதமும் அன்றைக்கு கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. நம் முன்னோர்கள் ஒரு பெயரை வைக்கிறார்கள் என்றால் அந்த பெயரை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அங்கே ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து வந்தால் அவளுக்கு உறவினர் என்று சொல்லக்கூடியது அவளுடைய பேரன் மட்டுமே. அந்த பெயருடைய பெயரும் ரங்கா. ரங்கநாதன் ரங்கான்னு தான் கூப்பிடுவார். இந்த மூதாட்டி எப்போ பார்த்தாலும் கைவூனி மேலே எழுந்தாலும் ரங்காவை அழைப்பார், கைவூன்றி கீழே உட்கார்ந்தாலும் ரங்காவை அழைப்பார், தண்ணீரை எடுத்து குடித்தாலும் ரங்காவை அழைப்பார், கண்மூடி அயறுகின்ற பொழுதும் ரங்காவை அழைப்பார். இந்த ரங்கா ரங்கா என்று சொல்லி சொல்லி அவர் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் இந்த ரங்கனை அழைக்காமல் செய்ய மாட்டார். அப்படி ஒரு பாசம். அன்றைய தினம் காலையிலே அவருடைய பேரன் என்னுடைய முகத்தை திருத்தி கொண்டு காவிரியிலே குளித்து விட்டு வருகிறேன் என்று சென்றார். இந்த பேரனும் காவிரியிலே முகத்தை திருத்தி கொண்டு காவிரியிலே குளிக்க செல்லுகின்ற பொழுது சுழலிலே மாட்டி காவேரி அன்னை அடைத்து செல்லுகிறார். இந்த மூதாட்டி ஒரு சில மணித்துளிகள் ஆகிவிட்டதே, என்னுடைய பேரனை காணவில்லையே, ரங்கா நான் என்ன செய்வேன் என்று ரங்கனிடத்திலே முறையிட்டாள். அப்படி முறையிடுகிற பொழுது ரங்கநாதனும் மனம் உருகி, சரி இந்த மூதாட்டினுடைய பேரனை காப்பாற்றுவோம் என்று அம்மா மண்டபத்திலே சுழலிலே மாட்டியிருந்த அந்த சிறுவனை கரை ஒதுக்கி படுக்க வைத்தார். இந்த பேரன் எழுந்திருத்து, என்னுடைய பாட்டி தேடுவாளே, அவள் ஏதாவது செய்து கொள்ளுவாளோ, நிறைய நேரம் நான் தண்ணியிலே விளையாடி இதுபோல் ஆகிவிட்டதே அப்படின்னு வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தார். உடனே ரங்கன் யோசித்தார், சரி இதையும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருத்தி கொண்ட அந்த பேரனாக அந்த பாட்டி முன் சென்று, பாட்டி நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே பாட்டி வா அப்படின்னு தலையை தோட்டி விட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து
மடியான வஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்து கட்டிக்கிட்டு உட்கார வச்சு பழைய சாதமும் மாவடுவும் கொடுக்கிறார். இந்த அம்மா மண்டபத்தில் எழுந்திருத்த பேரன், உண்மையான பேரன் அங்கே வந்து விடுகிறார். அங்கே அமர்ந்திருந்த அந்த எம்பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து மறைகிறார். இது இன்றளவும் உற்சவமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதர், அந்த ரங்கநாதரை தரிசனம் செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாளையும் தரிசனம் செய்த 108 திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட அரங்கநாதன் தன்னுடைய பக்தனுக்காக முகசவரம் செய்து கொண்டு பழைய சாதமும் மாவடமும் அருந்தி அனுகிரகம் செய்த எம்பெருமான் எல்லோரும் ரங்கநாதரை வழிபட்டு ரங்கா ரங்கா என்று கூறி அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவோமாக.